பிஜே அவர்கள் புகாரியை விட மேலாண்டு கேட்டா, இந்த ஒப்பிடுதல் செய்தால் நாங்கள் சொல்வோம் புகாரி என்பவர் ஹதீஸ் என்ற துறையில் மட்டும்தான் இருந்தார். மிகச்சிறந்த அறிஞராக பிஜே அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்பட நமக்கு கூறலாம். மிகச்சிறந்த அறிஞராக பிஜே அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்பட நமக்கு கூறலாம். ஒரு துறையில புகாரி அவர்கள் இருந்தார்கள், பிஜே அவர்கள் பல துறைகளில் இருந்தார்கள் என்று ஒப்பிட்டு பார்த்தால் அறிஞர் பிஜே அவர்கள் பல துறைகளில் சிறந்த ஒரு அறிஞராக இருக்கிறார் என்றுதான் உங்களுக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். பிஜே அவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் இந்த காலத்தை பொறுத்தளவுல அறிஞர் பிஜே அவர்கள் ஒரு துறையில் பங்காற்றுபவரா? ஹதீஸ் துறையில், அவர் மார்க்க துறையில மட்டும் பங்காற்றுபவரா? தஃசீர் பண்ணி இருக்கிறார். ஹதீஸ் கலையை பிரிச்சு மேய்கிறார். எல்லா செய்திகளையும் தெளிவான இஸ்திகாமத்தான உறுதியான முடிவுகளை வழங்குகிறார். இந்த நழுவல் போக்கு முடிவுகள் இல்லை. அதே நேரத்தில் மார்க்க ரீதியான பணி மட்டும் அவருடைய பணியா? சமூகம் சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறார். சமூக மன்றத்திலே சமூகத்துக்காக குரல் எழுப்பினார். பல்விதமான துறைகளில் நுணுக்கமான அறிவுடன் செயல்திறனுடன் செயல்படுகிறார். இவரை புகாரி இமாமுடைய ஒப்பிட்டு எப்படி பேசுவீங்க? இந்த காலத்தில், தற்போது இருக்கக்கூடிய காலத்தில் அறிஞர் பிஜே அவர்களை போன்று பல்முக துறைகளில் பணியாற்றக்கூடிய ஒரு அறிஞரை உங்களால் காட்ட முடியுமா? எப்படி சொல்லுடி? எப்ப நீ வருவ? எப்படி வருவ? நான் தனியா தான் வர முடியும். தனியா வர்றதுன்னா ஒருத்தர்களையும் படாம வரணும். அதாவது இப்ப 2 பேரும் வரும்போது சொல்லிட்டு வர்றோம். ஒருத்தர்களையும் படாம வர்றதுன்னா எப்படி முடியும்? அது வரும்போது ஐடியா சொல்லுங்க. வெளியில அவரு நிக்காம இருந்தா கூட தனியா வந்துட்டா போறதுக்கு வரைக்கும் யாரும் வரமாட்டாங்க. உள்ள வர்றது ஒருத்தருக்கு தெரியலன்னு சொன்னா நாள் இருக்கலாம். புரியுதா? உள்ள வர்றது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா எவ்வளவு நேரம் போயிடுச்சு, என்ன ஆச்சு அப்படிலாம் வரும் நினைப்பு வரும்ல. இதுக்குதான் என்ன செய்யறது ஒரே குழப்பமா இருக்குடி. நீங்க வர முடியாதுல்ல எங்க வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு நான் வந்தா எப்படி யாராவது பாத்துட்டாங்கன்னு சிக்கலாயிரும். நீ வந்து ஒரு மதரசா ஆபீஸ்ன்னு வந்துடுறேன். வேற வேற ஒரு ஆளை கூட்டிட்டு வர வாய்ப்பே இல்லை. என்ன இல்லப்பா, எனக்கு யாரும் கிடையாது. ஃப்ரெண்டு யாருமே கிடையாது. ஃப்ரெண்டு கிடையாது. நம்ம தான் வயசான ஆளுக்கும் சரியா வருவாங்க. அவங்க ஒன்னும் நம்ம என்ன செய்யறான்னா, அம்மா ஏதாவது காரணம் சொல்லி கூட்டிட்டு வந்தேன்னு வைவேன், நான் உங்க 2 பேரும் வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ போய் அந்த மனுவை எழுதி கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்லி உன்னை போஸ்ட் நான் போற மாதிரி போயிடுவேன். அதான் அம்மா வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. அம்மா வந்து நான் வரமாட்டேன் சொல்லுது. வரணும்னா நான் தனியா வரேன். யாருக்கும் கண்ணு எட்டுப்படாம நான் மேல வரேன். அப்படி வாய்ப்பு இருக்கா? ஆமா, யாராவது அதுக்கு மேல வர்ற மாதிரி சவுண்ட் எடுக்கணும். ரூம்குள்ள போய் சேர்ந்துக்கிறேன். அங்கதான் ரூம் இருக்கு. அங்கதான் ரூம் இருக்குல்ல. ஆமா, அவங்க இறங்கி போன உடனே நான் மேல வரேன். ஏதோ புக் எடுக்க அந்த மாதிரி பாட புக் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வெளியே இருந்து பார்த்து இப்படி வரணும். நான் வந்தா நேரம் நுழைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் தூரமா நிக்கணும். வாசல்ல வந்து சும்மா ஏதோ ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி நிக்கணும். வேற கேட்டாங்கன்னா இந்த ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்படி சொல்லிட்டு சாதாரணமா நான் படி எல்லாத்தையும் உள்ள விஷயத்த நான் பார்த்துக்குவேன். யாரும் இல்லைன்னு தெரியும் போது சரண்டு ஏறிட்டீங்கன்னா சரியா வரும். உள்ள வந்து அடைச்சிட்டா தான் யாருக்கும் தெரியாத. இல்ல வந்துட்டா யாரும் வந்துட்டா கூட அந்த ரூம்ல உன்னை போட்டு அடைச்சிட்டு நான் இங்க இருந்து பாக்குற மாதிரி பாத்துக்கிடுவேன். வெள்ளிக்கிழமை தான் தெரிய வருமா உனக்கு? ஐயோ, வெள்ளிக்கிழமை ஃபுல்லா இருப்பாங்க. ஃபுல்லா இருப்பாங்க. யாரு? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க. வெள்ளிக்கிழமை ஃபுல்லா இருப்பாரோ? ஆமா. வெள்ளி இல்லாதனால பிரச்சனை இல்ல. ஞாயிற்றுக்கிழமை கூட பிரச்சனை இல்ல. ஆளே பஜாரே ஓன் தான் கிடக்கும். சில நேரங்கள்ல ஆபீஸ்ல ஆட்கள் இல்லாத மாதிரி ஒரு நாள்லாம் வரும். அதான் ஞாயிற்றுக்கிழமை தான் யாரும் இருக்க மாட்டாங்க. சரி சரி. எங்க ஆபீஸ்லயா? ஆமா, நீங்க வீட்டு பக்கத்துல. அங்க சொல்றேன். நான் இங்க நீ வர்றது சொல்றேன். இங்க நீ வர்றதுக்கு அந்த வாட்ச்மேனு இவங்க எல்லாம் வந்து லீவ் எடுப்பாங்க சமயத்துல. சரி சரி. இவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, நாட்டுக்காரங்க லீவு ஞாயிற்றுக்கிழமை. அப்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம பாத்துக்கலாம். சரி, நான் வந்து வெட்டுக்கிறேன். சரி, வந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றேன்னு இருக்கார்ல, அவருக்கு முடியலன்னு சொல்லிட்டு நீ வந்து. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது முன்னாடி வந்து ஒரு ஆடியோ ஒன்று பிளே ஆகிருக்கும். அந்த ஆடியோ வந்து ஒரு உண்மை, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பேசின வீடியோ. அந்த ஆண் வந்து வேற யாரும் இல்லை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினோட தலைவர் பி ஜெயினுலாப்தீன் அவர்களோட குரல் தான் அது. பெண் வந்து யாருன்றது தெரியல. அதை பத்தி நம்மளுக்கு காலப்போக்கில் அதுவும் தெரிய வந்துடும். இந்த வீடியோல நம்ம இந்த ஆடியோ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முஸ்லிம்களுக்கே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முன்னுதாரணமா இது போன்ற நபர்கள் செய்யறாங்க. இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி. பொது வாழ்க்கையில வந்து
மார்க்கன்ற போர்வையில, மார்க்கம் கத்துக்கிட்டோன்ற போர்வையில புது புது விஷயங்கள் செய்யறது, பழைய விஷயங்களை தூக்கி எறிகிறது கண்மூடித்தனமா, புது விஷயங்களை யூதர்களோட கட்டளைக்கு அடிபணிந்து அல்லாஹ்வுக்கு உருவம் என்று இருக்குன்னு சொல்றது, ஆயில்ல ஒரு தடவை ஜக்காத்து கொடுத்தா போதும்னு சொல்றது, இந்த மாதிரி இன்னும் புது புது விஷயங்கள். பன்றி ஹராம், ஆனா பன்றி இறைச்சி வந்து ஹலால், பன்றியோட எலும்புல சூப்பு போட்டு குடிக்கலாம். இது எல்லாம் வந்து கடந்த காலத்துல வந்து பிஜே அவர்கள் விவாத பொருளாவோ ஆராய்ச்சின்ற ஒரு பேர்லயும் புது புது விஷயங்களை சொல்லி வந்திருக்காங்க. கடைசி காலத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களோட ஏகத்துவம் என்ற மாத இதழ் கீழே வந்து ஒரு கார்ட்டூன் சித்திரம் வரைஞ்சிருக்காங்க. அந்த சித்திரத்துல வந்து ஒரு பெண்ணோட மடியில வந்து ஒரு ஆண் படுத்துக்கிற மாதிரி ஒரு சித்திரம் வரைஞ்சாங்க, கேலி சித்திரம். அது யாருன்னா அந்த ஆண் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாவும், அந்த பெண் வந்து ஒரு சகாபியாவும் ஒரு சித்தரிச்சு ஒரு தவறான ஒரு ஹதீஸை முன்னுதாரணமா வச்சு ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷத்தன்மையை விதைச்சிட்டாங்க. சரி, அதுக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்க, அதெல்லாம் பண்ணீங்க. இப்ப இவர் ஒரு பெண்ணோட வந்து இவ்வளவு இதுவா பேசுறாரு. இதுக்கு வந்து மார்க்கத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? இவருக்கு முஸ்லிம்களாகிய நம்ம இவருக்கு என்ன பண்ண போறோம்? இவர் பேச்சை இனிமேட்டு கேட்டுக்கிட்டே இருக்க போறோமா, இல்ல இவரை என்னதான் பண்ண போறோம் நம்ம? அதுலயும் குறிப்பா இதுக்கு முன்னாடி கண்மூடித்தனமா வந்து தௌஹீத் ஜமாத்துல போனவங்க அத்தனை பேருமே போனாங்க, புது புது விஷயங்கள் சொன்னாங்க, புரட்சிகரமான கருத்துக்களை விதைச்சாங்க, மூட நம்பிக்கையில ஒழிச்சாங்கன்னு சொல்லி போன இளைஞர்கள் இப்ப இந்த ஆடியோவை கேட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவாங்க? இந்த ஆடியோவையும் கேட்டு குருட்டுத்தனமா இல்ல இது இவரு இல்ல, இவருக்கு வந்து தொழில் போட்டி, இவரோட வளர்ச்சியை பிடிக்கல அப்படின்னு சொல்லி தப்பிப்பாங்களா? இல்ல நான் இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு கொள்கையில இருந்து இருக்க முடியாது, இவர் இனிமேட்டு இந்த எந்த ஒரு விஷயத்தையும் இவரு சொல்றதை நம்மளால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறுவாங்களான்னு காலப்போக்கில் தான் தெரியும். ஆனா எது என்னவோ தெரியல. ஆனா அல்லாஹ் வந்து கூலி கொடுத்துட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேவலப்படுத்தக்கூடிய ஒரு ஆளை வந்து அதே ஒரு விஷயத்தால அல்லாஹ் கேவலப்படுத்திட்டான். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு படிப்பினை இவரை வச்சு. ஆனா இனிமேல் இவர் வந்து ஒரு மேடை பேச்சிலேயோ ஒரு சொற்பொழிவோ பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்களேன், அதை கேட்கக்கூடிய மக்கள் வந்து மந்தைகள், ஆடு மாடு மந்தைகள். அதான் இதுக்கப்புறம் ஒரு ஆடியோ வரும் பாருங்க. இந்த ஆடியோ வந்து தயவு செஞ்சு பெண்களோ இல்ல சிறு பிள்ளைகளோ இருந்தா அவங்கள கேட்க வேணாம்னு சொல்லிடுங்க.